رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ரமலான் மாதத்தில் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக தொகுத்து வழங்கி வருகின்றோம். இன்றைய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லி பரிசுகளை அள்ளிச் செல்வதற்காக இன்றைக்கு 4 அணியினர் நம்மோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி பங்கெடுத்திருக்கின்றார்கள். முதல் அணி அன்னூர் அணி, இரண்டாவது அல் மாயிதா அணி, மூன்றாவதாக அர் ரஅத் அணி, நான்காவதாக அல் ஆராஃப் அணி. இந்த 4 அணியில் உள்ளவர்கள் தங்களை இப்போது அறிமுகம் செய்து கொள்வார்கள். உங்களுடைய பேரு எந்த ஊருன்றது மட்டும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் முக்ஷித், தஞ்சை மாநகர கிளை, தஞ்சை தெற்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். பக்ருதீன் அலி அஹ்மத், தஞ்சை மாவட்டம், தெற்கு கிளை. அல் மாயிதா அணி அறிமுகப்படுத்திங்க. என் பெயர் சுஜாத் அலி, திருப்பூர் காலேஜ் ரோடு கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் அன்ஷத், காலேஜ் ரோடு கிளை. அர் ரஅத் அணி அறிமுகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ராஜா முகமது, திருப்பூர் மாவட்டம், எம்எஸ் நகர் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சதாம், திருப்பூர் கிளை, எம்எஸ். அல் ஆராஃப் அணி அறிமுகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் கே மிஸ்பாஹுல் ஹக், பி களத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் கலீல் ரஹ்மான், வி களத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழ்ச்சிகளுக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இந்த நிகழ்ச்சியில 4 அணியினருக்கும் மொத்தம் 10 சுற்றுகள் கேள்வி கேட்கப்படும். இந்த முதல் சுற்றினுடைய தலைப்பு ஒன்றை சொல் பரிசை வெல். முதல் சுற்றில் 4 அணியினருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்படும். அந்த அணியினர் தங்களுக்கான கேள்வியினுடைய சரியான பதிலை முதல் ரவுண்டில் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? இந்த இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியின் முதல் சுற்றான ஒன்றை சொல் பதிலை வெல். அன்னூர் அணிக்கான முதல் கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்திய நபித்தோழர்கள் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அஸ்கத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி மில்வர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் டி மிஸ்வாக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்திய நபித்தோழர்கள் யார்? ஆப்ஷன் ஏ மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் ஏ சரியான விடையா? பார்க்கலாமா கம்ப்யூட்டர் ஜி? முதல் சுற்றினுடைய முதல் கேள்வி அன்னூர் அணியினர் தவறான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு என்பதே சரியான விடை. நீங்கள் 50 மதிப்பெண்களை இழந்து விட்டீர்கள். சரிங்களா? அடுத்தடுத்த சுற்றுகள்ல தூண்டு விடாமல் சரியான பதிலை சொல்லி முன்னால வரணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி. முதல் சுற்றாக இருக்கக்கூடிய ஒன்றை சொல் பரிசை வெல் என்ற சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு செல்கின்றது. கேள்வியை பாருங்க. சத்தியத்தை முறித்து விட்டால் அதற்கு பகரமாக எத்தனை அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 30, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 40. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்கின்றது. சத்தியம் செய்து அதை முறித்து விட்டால் அதற்கான பகரமாக 10. ஆப்ஷன் சி 10 அடிமைகள். உறுதியா இருக்கீங்களா? மசூரா பண்ணிட்டீங்களா? சரி. கம்ப்யூட்டர் ஜி சரியான விடையா? கம்ப்யூட்டர் ஜி
சத்தியத்தை முறித்து விட்டால் அதற்கு பகரமாக எத்தனை அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதில் நீங்கள் 10 என்று தவறாக சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி 40 என்பதே சரியான விடை. அதற்கான ஆதாரம் புகாரியில் 6073வது செய்தியாக வருகின்றது. அடுத்தடுத்த ரவுண்டுகளில் முனைப்பா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் சுற்று ஒன்றை சொல் பரிசை வெல் என்ற இந்த சுற்றினுடைய 3வது கேள்வி அர்-ரஅத் அணியினருக்கு செல்கின்றது. உங்களுக்கான கேள்வி, தபூக் போரில் கலந்து கொள்ளாத கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உங்கள் தோழர் முஹம்மது உங்களை புறக்கணித்து விட்டார், ஆகையால் எங்கள் நாட்டிற்கு வாருங்கள் என்று எந்த நாட்டு மன்னர் அழைப்பு கொடுத்தார்? ஆப்ஷன் ஏ ஹஸ்ஸான் மன்னர், ஆப்ஷன் பி அஸ்ஸான் மன்னர், ஆப்ஷன் சி சஸ்ஸான் மன்னர், ஆப்ஷன் டி ஃபுஸ்ஸான் மன்னர். ஆப்ஷன் ஏ கஸ்ஸான் மன்னர். ஆப்ஷன் ஏ கஸ்ஸான் மன்னர் சரியா தெரியுமா? தபூக் போரில் கலந்து கொள்ளாத கஅப் ரலியல்லாஹு அவர்களுக்கு உங்கள் தோழர் முஹம்மது உங்களை புறக்கணித்து விட்டார், ஆகையால் எங்கள் நாட்டிற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தவர் ஆப்ஷன் ஏ ஹஸ்ஸான் என்ற பதிலை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். சரியான விடையா? ஆப்ஷன் ஏ ஹஸ்ஸான் மன்னர் என்பது சரியான விடை. இந்த கேள்விக்கு சரியான விடையை சொல்லி 50 மதிப்பெண்களை அர்-ரஅத் அணியினர் பெறுகின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? தயாரா இருக்கீங்களா? அல் ஆராஃப் தயாரா இருக்கீங்களா? போலாமா? சரி. ஒன்றை சொல் பரிசை வெல் என்ற இந்த முதல் சுற்றினுடைய 4வது கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும்போது ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்ற வார்த்தையை எத்தனை தடவைகள் கூறினார்கள்? உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 100, ஆப்ஷன் டி 20. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்கின்றது. ஆப்ஷன் சி 100. ஆப்ஷன் சி 100 என்ற பதிலை அல் ஆராஃப் அணியில் இருந்து சொல்லியிருக்கின்றார்கள். சரியா என்று பார்ப்போமா? 100 என்ற சரியான விடையை சொல்லி அல் ஆராஃப் அணியினர் இந்த முதல் சுற்றில் 50 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த சுற்றுக்குள்ளாக போவதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய கல்லூரி திருச்சி. கற்பிக்கப்படும் பாடங்கள்: இஸ்லாமிய கொள்கை விளக்கம், அரபி மொழி பயிற்சி, அரபி மொழி இலக்கணம், ஹதீஸ் கிரந்தங்கள், ஹதீஸ் கலை, உசூலுல் ஃபிக்ஹ், உசூலு தப்சீர், நபிமார்கள் வரலாறு, வாரிசுரிமை சட்டங்கள், இஸ்லாமிய ஒழுங்குமுறைகள், மதுஹப் சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் ஒப்பீடு, பேச்சுக்கலை, அரபி, தமிழ், ஆங்கிலம் தட்டச்சு பயிற்சி மற்றும் மார்க்க பிரச்சாரத்திற்கு அடிப்படையான பயிற்சிகள். கல்லூரியில் இணைவதற்கான தகுதி: திருக்குர் ஆன் சரளமாக ஓதத் தெரிந்திருக்க வேண்டும், தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும். கல்வி காலம் 4 ஆண்டுகள். முழுமையான இறை திருப்தியை நாடி இஸ்லாமிய கல்லூரி முற்றிலும் இலவசமாக செயல்படுகிறது. இக்கல்லூரியில் மென்மேலும் சிறந்த ஆளும்களை உருவாக்க உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். உங்கள் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புவோர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்ப 2வது சுற்றுக்குள்ள போயிருவோம். இந்த 2வது சுற்றினுடைய தலைப்பு விடுபட்டதை கண்டுபிடி. உங்களுக்கான கேள்வி டிஸ்பிளே ஆகும். திருமறை குர்ஆன் வசனங்களும் ஹதீஸும் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். அதுல விடுபட்ட வார்த்தையை, சரியான வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். தயாரா இருக்கிறீங்களா? 4 அணியினரும் ஏற்றுக்கொள்ள போயிடலாமா? 2வது சுற்றாக இருக்கக்கூடிய விடுபட்டதை கண்டுபிடி என்ற இந்த சுற்றினுடைய முதல் கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு செல்கின்றது. டேஸ் எடுத்துக்காட்டாக நூஹின் மனைவியையும் லூத்தின் மனைவியையும் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் என்பதுதான் கேள்வி. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 30 செகண்டுக்குள்ளாக கண்டுபிடிக்கணும். டேஸ் எடுத்துக்காட்டாக நூஹின் மனைவியையும் லூத்தின் மனைவியையும் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான்.
என்ற கேள்விக்கு என்ன பதில்? இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. இதில் நீங்கள் சரியான பதிலை சொன்னால் 75 மதிப்பெண்களை பெறுவீர்கள். நேரம் முடிகின்றது. சாலிகான மனைவி. சாலிகா. சரி, நேரமும் முடிந்து விட்டது. பதில போடுங்க பாப்போம். கம்ப்யூட்டர் ஜி. இறை மறுப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக சரியா பார்க்கணும் கேள்விய. சரிங்களா? இறை மறுப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக நூஹின் மனைவியும் லூத்தின் மனைவியும் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆன்ல 66வது அத்தியாயம் 10வது வசனம். சரிங்களா? நீங்கள் தவறான பதிலை சொல்லி இந்த சுற்றினுடைய 75 மதிப்பெண்களை இழந்து விட்டீர்கள். அடுத்த கேள்வி, இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்றாக இருக்கக்கூடிய விடுபட்டதை கண்டுபிடி என்ற இந்த சுற்றின் 2வது கேள்வி அர்-ரஅது அணியினருக்கானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் முஸ்லிமான தன் சகோதரனை டேஸ் அவர் தீமை செய்ய போதுமானதாகும். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 30 வினாடிகளுக்குள்ளாக உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். அர்-ரஅது அணியினர் இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி 75 மதிப்பெண்களை பெறப்போகின்றார்களா அல்லது தவறான விடையை சொல்லி 75 மதிப்பெண்களை இழக்கப் போகிறார்களா என்பதை நம்மோடு சேர்ந்து பார்வையாளர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தெரியவில்லை. கம்ப்யூட்டர் ஜி பதில் போடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் முஸ்லிமான தன் சகோதரனை அற்பமாக நினைப்பதே அவர் தீமை செய்ய போதுமானதாகும். இதற்கான ஆதாரம் சஹீஹ் முஸ்லிமிலே 5010வது செய்தியாக வருகின்றது. இதற்கு பதில் தெரியாததால் நீங்கள் 75 மதிப்பெண்களை இழந்து விட்டீர்கள். சரி, இந்த சுற்றினுடைய 3வது கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கானது. அவர்கள் தமது தவணையை நெருங்கும் போது நல்ல முறையில் அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் அல்லது தவணை முடிந்ததும் நல்ல முறையில் பிரிந்து விடுங்கள். உங்களில் டேஸ் சாட்சியாக்கி கொள்ளுங்கள். நேரம் ஆரம்பம். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். அவர்கள் தமது தவணையை நெருங்கும் போது நல்ல முறையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது தவணை முடிந்ததும் நல்ல முறையில் பிரிந்து விடுங்கள். உங்களில் டேஸ் சாட்சியாக்கி கொள்ளுங்கள். அல் ஆராஃப் அணியினர் தொடர்ச்சியாக யோசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நேரம் முடிகின்றது. சரி, பதில போடுங்க. அவர்கள் தமது தவணையை நெருங்கும் போது நல்ல முறையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது தவணை முடிந்ததும் நல்ல முறையில் அவர்களை பிரிந்து விடுங்கள். உங்களில் 2 நடுநிலையாளர்களை சாட்சியாக்கி கொள்ளுங்கள் என்பதே இதனுடைய சரியான விடை. இந்த சரியான விடையை சொல்லாமல் அல் ஆராஃப் அணியினர் 75 மதிப்பெண்களை இழக்கின்றார்கள். சரி, கடைசியாக அன்னூர் அணிக்கான கேள்வி. 3 அணியினரும் இந்த சுற்றில் எந்த பதிலையுமே சொல்லாமல் மதிப்பெண்கள் இழந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அன்னூர் அணியினர் சரியான விடையை சொல்வார்களா என்பதை பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், டேஸ் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சம் ஆகும். விடுபட்ட வார்த்தையை சரியான வார்த்தையை சொல்ல வேண்டும். உங்களுக்கான நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. டேஸ் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும். ஒரு முஃமின் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும். ஒரு முஃமினா அந்த இடத்துல என்ன பதில் வருது? சரியான விடையா பாப்போமா? பாப்பாட்ட மசூரா பண்ணீங்களா? சரி, விடையை போடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சம். இந்த செய்தி திருமீதியிலே 1950வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2வது சுற்றில் எந்த அணியினருமே சரியான பதிலை சொல்லாமல் 75 மதிப்பெண்களை எடுத்திருக்கின்றார்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடரும் இன்ஷா அல்லாஹ். மனித வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பருவம்தான் முதுமையாகும். இப்பருவத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தேவை பிள்ளைகளின் ஆதரவும் அரவணைப்பும் தான். ஆனால் அந்த பிள்ளைகளோ தங்கள் பெற்றோர்களை கைவிட்டு கந்தல் துணியுடன் அடுத்தவர்களிடம் கையேந்துபவர்களாக கூன் விழுந்த முதுகுடன் குழி விழுந்த கன்னத்துடன் கூடவே அவர்களின் முதுமை எனும் முதுகில் சவாரி செய்கின்ற நோய்களுடன் வீதியில் நாதியற்றவர்களாக
ஆதரவிற்காக அலைவது நம்முடைய இதயங்களை ஒரு நிமிடம் நொறுங்கச் செய்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றார் நடத்தும் முதியோர் இல்லத்தில் அவர்கள் தங்களது இறுதி கட்டத்தில் அடைக்கலமாகி ஈமானை இழப்பது நம்மை வேதனையின் உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது. இத்தகைய ஆண் பெண் முதியோர்களின் பிரச்சனைக்கு விடை காணும் விதத்தில் அவர்களுக்கு ஓர் அடைக்கலமாகவும் 24 மணி நேர மருத்துவ மனிதநேய சேவையுடன் கூடிய ஈமானுடன் மரணிக்கச் செய்கின்ற ஓர் இஸ்லாமிய சரணாலயமாகவும் உதயமானதுதான் அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லமாகும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகின்ற மனிதநேயம் காக்கின்ற இந்த சேவை நிறுவனத்திற்கு உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத் தொகைகளையும் வாரி வழங்கி வல்லோன் அல்லாஹுவின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. விளம்பர இடைவேளைகளுக்கு பிறகு இஸ்லாமிய இனிய குடும்பம் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கின்றது. நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய 4 அணியினர் 2 சுற்றுகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள். 3வது சுற்று பதிலும் எழுத்தும் என்ற சுற்றுக்குள் செல்லலாமா? தயாராக இருக்கின்றீர்களா 4 அணியினரும்? சரி, 3வது சுற்று பதிலும் எழுத்தும். இந்த சுற்றில் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்றால் 50 மதிப்பெண்கள். அந்த கேள்விக்கான பதிலை அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் சரியான முறையில் கொண்டு வந்து நீங்கள் தொகுத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு 50 மதிப்பெண்கள். சரிங்களா? இதற்கான பதில் முழுவதுமாக குர்ஆனுடைய அத்தியாயங்களுடைய பெயர்கள் தான் வரும். சரியா? அதை நீங்க சரியான பதிலை நீங்க சொன்னீங்கன்னா 50 மதிப்பெண். அந்த பதிலை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை வரிசையாக தொகுத்து வைத்தால் அதற்கு 50 மதிப்பெண் வழங்கப்படும். போலாமா இன்ஷா அல்லாஹ்? சரி, 3வது சுற்று பதிலும் எழுத்தும். இந்த சுற்றினுடைய முதல் கேள்வி அர் ரஅத் அணியினருக்கு செல்கின்றது. கேள்வியை போடுங்க கம்ப்யூட்டர் ஜி. மனிதனின் காலம் பற்றி பேசும் அத்தியாயம் எது? ஆப்ஷன் ஏ அன் நாசியாத், ஆப்ஷன் பி அல் அஸ்ர், ஆப்ஷன் சி அல் ஹுமசா, ஆப்ஷன் டி அல் காரிஆ. நேரம் ஆரம்பிக்கின்றது. 30 செகண்ட் இருக்கு. நல்ல யோசனை பண்ணி மனிதனின் காலம் பற்றி பேசும் அத்தியாயம் எது? அர் ரஅத் அணியினருக்கான கேள்வி. சி அல் ஹுமசா. ஆப்ஷன் சி அல் ஹுமசா என்ற பதிலை அர் ரஅத் அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். மனிதனுடைய காலத்தை பற்றி அல் ஹுமசா பேசுகின்றதா என்ற பதிலை பார்ப்போம். ஆப்ஷன் சி அல் ஹுமசா என்பது தவறான விடை. அல் அஸ்ர் என்பதுதான் சரியான விடை. வல் அஸ்ர் அத்தியாயம் வருகின்றது இல்லை, அதுல தான் அல்லாஹ் காலத்தை பற்றி பேசுவான். சரியா? இந்த சரியான விடை அல் அஸ்ர் அங்கே இருக்கின்றது. நீங்க போய் அதை எடுத்து கொண்டு வந்து நீங்க அடுக்கணும். சரிங்களா? 2 பேரும் இங்க வாங்க, சொல்லும்போது போங்க. சரிங்களா? செகண்ட்ஸ் ஆரம்பிக்கும். ஒருத்தர் போங்க, ஒருத்தர் இங்க அடுக்கி வைங்க. உங்களுடைய அர் ரஅத் பேருக்கு நேரா நின்றுக்கோங்க. போலாமா? சரி போங்க, யாராவது ஒருத்தர் போங்க. அல் அஸ்ர் போங்க. அல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தின் பெயரை கொண்டு வந்து சரியான முறையில் அடுக்கினால் உங்களுக்கு 50 மதிப்பெண்கள். மனிதனின் காலம் பற்றி பேசும் அத்தியாயம் எது என்ற கேள்விக்கு அல் ஹுமசா என்ற தவறான பதிலை சொல்லி 50 மதிப்பெண்கள் இழந்திருக்கின்றீர்கள். அல் அஸ்ர் என்ற சரியான பதிலை நீங்கள் எடுத்து அடுக்கினால் உங்களுக்கு 50 மதிப்பெண்கள். இன்னும் உங்களுக்கு 15 வினாடிகளே உள்ளன. போங்க, வாப்பாக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. போங்க ஜி, நீங்களும் போங்க, போய் எடுங்க. உங்களுக்கு தெரியுமா பாருங்க. இன்னும் 5 வினாடிகள். 4, 3, 2, 1. நேரம் முடிந்து விட்டது. சரியா அடிக்கிறீங்களா? விட்டுருங்க, முடிஞ்சு டைம் முடிஞ்சு.
இல்லை, தவறான வரிசையில் அடுக்கி இந்த மதிப்பெண்ணையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள். விட்டுருங்க, வாங்க. அல் அஸ்ரு என்ற சரியான விடையை அவர்கள் எடுத்து வந்தாலும் வரிசை முறைப்படி அடுக்காமல் இந்த 50 மதிப்பெண்களையும் இழந்திருக்கின்றார்கள். அடுத்த கேள்விக்கு போலாமா? மூன்றாவது சுற்றாக இருக்கக்கூடிய பதிலும் எழுத்தும் என்ற இந்த சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கான கேள்வி. முஹம்மது நபிக்கு அல்லாஹ் எந்த தடாகத்தை கொடுத்துள்ளான்? ஆப்ஷன் ஏ அல் கௌசர், ஆப்ஷன் பி அல் ஹுஜராத், ஆப்ஷன் சி அல் ஃபாத்திஹா, ஆப்ஷன் டி அஸ் சுக்ரூஃப். நேரம் ஆரம்பம், உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த தடாகத்தை கொடுத்துள்ளான்? அல் ஃபாத்திஹா தடாகத்தை கொடுத்துள்ளான் என்ற கேள்விக்கு அல் ஆராஃப் அணியினர் சி அல் ஃபாத்திஹா என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். சரியான விடையா? அல் ஃபாத்திஹா என்பது தவறான விடை. அல் கௌசர் என்பதுதான் சரியான விடை. சரியா? 50 மதிப்பெண்கள் இழந்திருக்கின்றீர்கள். இந்த விடை அங்கே இருக்கின்றது, அதை நீங்க சரியான முறையில் எடுத்துக்கொண்டு அடுக்கினால் உங்களுக்கு 50 மதிப்பெண். நேரம் ஆரம்பிக்கின்றது, அங்கே போங்க. அல் கௌசர் எழுத்த சரியா பார்த்துக்கோங்க. 45 வினாடிகள் இருக்குது. அதில் இருக்கிற மாதிரி சரியான வரிசை முறைப்படி அடுக்க வேண்டும். அல் கௌசர். இன்னும் 25 வினாடிகள் இருக்கின்றன. இந்த 25 வினாடிகளுக்குள்ளாக அல் ஆராஃப் அணியினர் சரியாக அல் கௌசர் என்பதை அடுக்குகின்றார்களா, அதை அடுக்கி மதிப்பெண்ணை பெறுகின்றார்களா, அல்லது இழந்து விடப் போகின்றார்களா என்பதை நம்மோடு சேர்ந்து பார்வையாளர்களும் அறிந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். நேரம் முடிந்தது, விட்டுருங்க. கரெக்டா இருக்கா? அல் கௌசர் என்று இந்த கேள்விக்கான பதில் அல் கௌசர் என்பதை சரியாக எடுத்து அடுக்கி 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். மூன்றாவது சுற்றாக இருக்கக்கூடிய பதிலும் எழுத்தும் இந்த சுற்றினுடைய மூன்றாவது கேள்வி அந்நூர் அணியினருக்கு 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கான கேள்வி, அபூ லஹபின் 2 கைகளும் நாசமாக்கி விட்டன என்ற வசனம் உள்ள அத்தியாயம் எது? ஆப்ஷன் ஏ அல் ஃபுர்கான், ஆப்ஷன் பி அல் மசத், ஆப்ஷன் சி அல் மாயிதா, ஆப்ஷன் டி அன் நிசா. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். அபூ லஹபின் 2 கைகளும் நாசமாக்கி விட்டன. ஆப்ஷன் பி அல் மசத். அல் மசத் சரியா சொன்னீங்களா? மசூரா பண்ணீங்களா பாப்பாவோட? அந்நூர் அணியினர் இந்த கேள்விக்கான பதில் அல் மசத் ஆப்ஷன் பி என்பதை தேர்வு செய்திருக்கிறார்கள். சரியான விடையா? ஆப்ஷன் பி அல் மசத் என்பது சரியான விடையை சொல்லி 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். வாங்க, இப்போது நேரம் ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு வந்து ஒருங்கிணைக்கணும். போங்க போங்க, நேரம் ஆச்சு, போங்க. அல் மசத் அந்த அத்தியாயத்தினுடைய பெயரை சரியாக எடுத்து வரவும். அபூ லஹபின் 2 கைகளும் நாசமாகிவிட்டன என்ற வசனம் அல் மசத் என்ற அத்தியாயத்தில் வருகின்றது என்ற பதிலை உடனடியாக சொல்லி 50 மதிப்பெண்கள் பெற்றுள்ள அந்நூர் அணியினர் விரைவாக எடுத்து வந்து அடுக்குகின்றார்களா என்பதையும் நாம் பார்ப்போம். அல் மசத். இன்னும் 15 வினாடிகளே உள்ளன. நான்கு எழுத்துக்களை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு எழுத்தை வெகு நேரமாக தேடியும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நேரம் முடிந்து விட்டது. வந்துடலாம் ஜி. இருக்குது. ஓகே, தனியா வச்சிருங்க, இப்படி வச்சிருங்க. இங்கே அல் மசத் என்ற சரியான பதிலை சொல்லி 50 மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் அதை கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக அடுக்குவதில் தவறிழைத்துவிட்டு இந்த 50 மதிப்பெண்களை இழக்கின்றார்கள் அந்நூர் அணியினர். இந்த சுற்றினுடைய 4வது கேள்வி, மூன்றாவது சுற்றினுடைய 4வது கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு செல்கின்றது. குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி எது? ஆப்ஷன் ஏ அல் ஃபலக், ஆப்ஷன் பி அல் இக்லாஸ், ஆப்ஷன் சி அல் பக்கரா, ஆப்ஷன் டி அன் நஜிம். ஒட்டுமொத்த குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அத்தியாயம் எது?
உங்களுக்கான நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அல் பக்ரா. ஆப்ஷன் சி அல் பக்ரா என்ற பதிலை அல் மாயிதா அணியை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நல்லா யோசிச்சிட்டீங்களா? ஷூரா பண்ணீங்களா? சரியான விடைதானா? நேரம் இன்னும் 5 செகண்ட் இருக்கு. ஆப்ஷன் சி அல் பக்ரா என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். சரியான விடையா என்பதை பார்ப்போம். ஆப்ஷன் சி அல் பக்ரா என்பது தவறான பதில். ஆப்ஷன் பி அல் இக்லாஸ் என்பதுதான் சரியான விடை. குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி எது என்ற கேள்விக்கு ஆப்ஷன் சி அல் பக்ரா என்ற தவறான பதிலை அல் மாயிதா அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கான சரியான விடை அல் இக்லாஸ் என்பதே சரியான விடை. அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் ஒன்றிணைக்கலாம். வாருங்கள். இப்போது அவர்கள் இருவரும் அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு வந்து ஒருங்கிணைப்பார்கள். போங்க. அல் இக்லாஸ் கரெக்டா பார்த்துக்குங்க, எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கான நேரம் 45 வினாடிகள் கொடுக்கப்படும். அவசரப்படாமல் ஒவ்வொரு எழுத்தாக கொண்டு வந்து சரியான வரிசைப்படி அடுக்க வேண்டும். அல் மாயிதா அணியினர் அல் இக்லாஸ். குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி எது? அல் இக்லாஸ் என்பதே சரியான விடை. இன்னும் 15 வினாடிகள் இருக்கின்றது. பொறுமையாக பார்த்து எடுத்து வரவும். எடுத்துட்டீங்களா? 5 வினாடிகள் இருக்கின்றது. அல் இக்லாஸ். டைம் முடிஞ்சிச்சு, வாங்க. எல்லா எழுத்துக்களும் இருக்குது. குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி எது என்ற கேள்விக்கு அல் பக்ரா என்ற தவறான விடையை அளித்திருந்து 50 மதிப்பெண்களை இழந்த அல் மாயிதா அணியினர் அல் இக்லாஸ் என்பதை சரியான முறையில் அடுக்காமல் இந்த 50 மதிப்பெண்களையும் இழந்திருக்கின்றார்கள். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.